எத்தனை ஸ்டூடெண்ட்ஸுக்கு நல்ல இந்த படிச்சிருவீங்க, எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போனோன்னு இந்த மறக்குது? கையை தூக்குங்க. யார் யாருக்கெல்லாம் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போன உடனே இந்த மறக்குது? கையை தூக்குங்க. நல்ல தெரிஞ்ச ஆன்சர் கூட மறந்துடுது. இதுக்கு என்ன பண்ணலாம் சொல்லுங்கள்? இது ஏன் நடக்குது சொல்லுங்கள்? எக்ஸாம் ஹாலுக்குள்ளே நம்ம போனோம்னா ஏன் மறக்குது? காரணம் என்ன? நல்லா தெரிஞ்சு, ஆனால் எக்ஸாம் ஹாலை விட்டு இந்த வெளியே வரும்போது என்ன படித்தோங்கிறது ஞாபகத்தில் வந்துடுது. என்ன காரணம்? ஸோ இதுக்கு நான் ஒரு சின்ன எக்ஸசைஸ் தர்றேன். அடுத்த தடவை இந்த மாதிரி எக்ஸாம் ஹாலில் போய் இந்த மறந்துருச்சுன்னா என்ன பண்ணணும் தெரியுமா? கொஞ்சம் சிரிங்க. கொஞ்சம் சிரிங்க. சிரிச்சிங்கனாலே உங்கள் பிரெயினில் கனெக்ஷன் வரும். சரியா? பிரெயினில் அந்த கனெக்ஷன் வந்துருச்சுனாலே உங்களுக்கு சரியாயிடும். ஏன்னா நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸில் இருப்பீங்க. ஓகே, அடுத்தது மேலே கொஞ்சம் அண்ணாந்து பாருங்கள். அண்ணாந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் உங்களோட பிரெயினில் கனெக்டிவிட்டி வரும். அப்போ உங்களுக்கு திருப்பியும் ரீகனெக்ஷன் ஆகும். ரீகனெக்ட் ஆகிடுச்சுன்னா திருப்பியும் உங்களுக்கு படித்ததெல்லாம் மைண்டில் வந்துடும். இல்லை அப்படின்னா ஆழ்ந்த மூச்சு விடுங்க. டீப் பிரெத். ஓகே, ஆழ்ந்த மூச்சு விடுங்க. ஆழ்ந்த மூச்சு விடும்போது உள்ள காற்று போயிட்டு வெளியே வரும்போது உங்களுக்கு மறுபடியும் திருப்பியும் இதாயிரும். சரியா? ஸோ இது மூணையும் ஃபாலோ பண்ணுங்கள், ஈஸியாக இருக்கும். ஓகே.